எங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் 2 மாடுகள் சண்டை போட்டுட்ருக்கு. இதை விலைக்கு விடுற தைரியம் யாருக்காவது உண்டா? யாருக்குமே கிடையாது. ஆனால் அங்கே ஒரு தைரியசாலி வந்தார். நான் ஒருத்தர் இருக்கும்போது சண்டை போடுறதா அப்படின்னு இவர் நடுவில் புகுந்து 2 மாடையும் விலைக்கு விட்டுருக்கிறாரு. ஒரு மாடு கோபத்தில் அவரை அலைக்க தூக்கி இந்த பக்கம் போட்டிருக்கு. இனிமேல் இந்த மாடு பஞ்சாயத்துக்கு போவாருன்னு நினைக்கிறீங்க? அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளோ வேணாலும் சண்டை போட்டுக்கோங்கன்னு. அவ்வளோ தைரியத்திலையும் ஒரு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு நிதானம் வேலை செஞ்சுருக்கு பாருங்க. இவர் தானா அந்த தைரியசாலி அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் 2 பேரும் குத்து சண்டை வீரர்கள் மாதிரி நடு ரோட்டிலே விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் அங்கங்கே ஓடி கையை காலை தான் வீசுகிறாங்க தவிர யாருக்கும் அடிப்பட்ட மாதிரியும் தெரியல. நிஜமாலுமே அடித்தா திருப்பி அடி விழுந்துரும்ல, அதனால தான் அடிக்கிற மாதிரி வெறும் ஆக்ஷன் மட்டும்தான். பெரிய சண்டையே தொடங்க போகுது அப்படின்னு ரோட்டில் எல்லாருமா கூடி பரபரப்பானதுக்கு கடைசியில் ஒன்றுமே நடக்கலை. 2 பேரும் வீட்டை பார்த்து போயிட்டாங்க. இங்கே இந்த வீடியோவில் இவருக்கு கூட கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி தான். அப்படியே எரும மாடு மேலே ஏறி உட்காந்துருக்கிறாரு ஆள். எரும மாடு அப்படியே போய் ஏதாவது வாய்க்காலில் கொண்டு இவரை தூக்கி போடாமல் இருந்தால் சரிதான். அதுலேயும் நேராக பார்த்து உட்கார மாட்டாராம். எப்படி ரிவர்ஸில் உட்காந்துருக்கிறாரு பாருங்க. இந்த எரும மாடு முதுக சொரியலாம் அப்படின்னு ஒரு மதில் பக்கமாக போய் இவரையும் சேர்த்து தேக்க ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் ரொம்ப ஒய்யாரமான பயணம் தான் இவருக்கு. அடுத்து சண்டை வந்தாலே சாக்கடையில் விழுறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் தான். இவரும் சாக்கடையில் விழுந்து எந்திரிச்சாச்சு. ஒருத்தர் பாதி சாக்கடையோடு தப்பிச்சிட்டாரு. இன்னொருத்தர் முழு சாக்கடையில் போய் முங்கி எந்திரிச்சு நிற்கிறாரு. தலைகால் புரியாதுன்னு சொல்லுவாங்க. விழுந்த ஆள் அடையாளமே தெரியல. இங்கே இந்த வீடியோவில் விலங்குகள் எல்லாம் கண்ணாடியை பார்த்து தான் ரொம்பவே ஆச்சரியப்படும். எப்படிடா நம்மளை மாதிரி இன்னொரு உருவம் இருக்குது அப்படின்னு. நிஜமாலுமே இன்னொருத்தர் இருக்கிறதா நினச்சி ரொம்ப ஆச்சரியமாக பின்னாடி போய் பார்க்கும். அப்படியே இங்கே இந்த வயசானவர் எல்லாம் தலைக்கு ஏறினதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறதே அவருக்கு புரியல. கண்ணாடி முன்னாடி வந்து நின்னாரு. அவரை மாதிரி இன்னொருத்தர் நிற்கிறாரு. பார்த்து அவருக்கு ஒரே ஆச்சரியம் தான். என்னடா நம்மளை மாதிரியே நடக்கிறாங்க, நம்மளை மாதிரியே செய்கிறாங்க அப்படின்னு அது முன்னாடியே நின்று திரும்ப அதையே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படியே அவர் கூட பேசி சண்டை போடவும் ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியெல்லாம் வேலை பார்க்குது பாருங்களேன். மூளையே குழம்பி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதுதான் போல. இவர் கூட பரவாயில்லங்க. ஆனா இங்க பாக்குற இவரு அவரையெல்லாம் மிஞ்சிருவாரு போல. இந்த சிலைகளுக்கு முன்னாடி வந்து நின்று என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பேச்சுக்கு பதில் பேச்சு பேசலன்னு கடைசியில் அந்த சிலையை வேற ஒரு அடி அடிச்சிருக்கிறாரு. இவர் பேச வர கதையெல்லாம் யாரும் உட்கார்ந்தோ கேட்கறதுக்கு தயாரா இல்லை. வேற யார்கிட்ட போய் பேசுறது அப்படின்னு இந்த சிலைகள் கிட்ட வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாரு. எத்தனை வருஷ கதையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாரோ இன்னும் கதை முடிஞ்ச மாதிரி இல்லை. மணிக்கணக்கில் தொடரும் போலயே கடைசியில் இந்த சிலை பதில் சொல்லலை அப்படின்னு அதை அடிக்கிறதுக்கு வேற போறாரு. அப்படின்னா ஆள் எந்த அளவுக்கு இருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் தண்ணியில் நீந்துறது தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே இவர் பாருங்க தரையிலே அழகாக நீச்சல் அடிப்பேன் அப்படின்னு கையை காலை வீசி நல்லா தான் நீச்சல் அடிக்கிறாரு. எவ்வளோ நேரம் நீச்சல் அடித்தாலும் ஒரு அடி கூட இடத்த விட்டு நகர்ந்த மாதிரி தெரியல. இது எல்லாரையும் கூட ஒரு வகையில் சேர்த்துக்கலாம். ஆனால் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிற இவரை எந்த கணக்குலையும் சேர்க்க முடியாது. ஏன்னா இந்த முதலைக்கிட்டே போய் கதை பேச ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல வாயை திறந்து கையை கவ்வி இழுத்துச்சுன்னா இவரோட கதி என்ன ஆகும்? ஆனால் அதுக்கிட்டேயும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தார். என்ன பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, ஏன் இப்படி கரையில் வந்து கிடக்கிற, தண்ணிக்குள்ளே போ அப்படின்னு. இந்த முதலுக்கு என்ன காதா கேட்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவர் சொன்னதையும் கேட்டு கடைசியில் இந்த முதல்ல கீழ்ப்படிஞ்சிருக்கு. இப்போ தைரியம் ஒருபடி அதிகமாகி முதல்ல பக்கத்தில் போய் அதை தட்டியே தண்ணிக்குள்ளே அனுப்பிட்டாரு. முதல்ல எவ்வளோ ஆபத்தான விலங்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் தைரியம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் போல. இவர் பண்ணுற அலப்பறையெல்லாம் பார்த்து முதல்ல இனிமே கரையில் இருக்கக்கூடாது, தண்ணிக்குள்ளே ஓடிடுவோன்னு அது பாட்டுக்கு உள்ளே ஓடிடுச்சு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் எப்படியோ தூங்குறத பார்த்துருப்போம். ஆனால் இது ரொம்ப வித்தியாசமானது தான். பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது நடு ரோட்லேயும் தூக்கம் வந்துடுச்சு போல. அப்படியே பைக்கை நிறுத்தி அதையே தலைவாணியாக மாற்றி படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் தூக்கம் வந்தாலும் இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. நம்ம ஊரில் தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு பார்த்தா வெளிநாட்டிலையும் எதுக்கும் சளைச்சதில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இவர் நடந்து போகிறாரு. ஒரே பக்கமாக நின்றுட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? தள்ளாடி நடக்கிறது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதான். கடைசியில் வேலி பக்கமாக போய் விழுந்துட்டாரு. எவ்வளோ நேரம் தான் ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரியே சமாளிக்க முடியும்?